உறவுகளுக்கு வணக்கம். ஆரியமும் திராவிடமும் எப்போதுமே வரலாற்றை திரிச்சு பேசுறதுல ஒருத்தருக்கும் சலச்சமே இல்லை. நான் தான் வரலாற்றை திரிச்சு பேசுறதுல முதன்மையான ஆளு இல்ல, நான் தான் முதன்மையான அப்படின்னு சொல்லிட்டு ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியை வைக்கலாம். அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே வரலாற்றை திரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அந்த வகையில ஆரிய பல பேர் வரலாற்றுக்கு முக்கியமான நபர்களை தங்களுடைய பக்கம் எழுதிப்பாங்க. அது புராணங்கள் இருந்தாலும் சரி, வரலாற்றோட வீரர்களாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே தன்னுடைய சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரியம் தன்னுடைய பக்கம் எடுத்துக்கும். அதுல இப்போ இந்த பிஜேபி RSS கும்பல் பல இடங்களை பிஜேபியோட அடையாளம் போல சுபாஷ் சந்திர போஸையும் ஐயா முத்துராமலிங்க தேவரையுமே எல்லா மேடையிலுமே அடையாளப்படுத்துறாங்க. இவங்களுடைய பேர்களை சொல்லி இவங்களுக்கு இருக்கிற மக்களுடைய ஆதரவை பிஜேபி தன்னுடைய பக்கம் இருக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பேரையும் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பேர்களையும் தொடர்ந்து பல மேடைகளில் பயன்படுத்திட்டு வராங்க இந்த பிஜேபியோட கூட்டம். சரி, இந்த பிஜேபி கும்பல் முத்துராமலிங்க தேவருக்கும் இந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் செய்த துரோகங்கள் பல இருக்கு. இப்போ இந்த வீடியோல சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு இந்த பிஜேபி செய்த மிகப்பெரிய துரோகம் அது எந்த அளவுக்குன்னா, சுபாஷ் சந்திர போஸ கொல்ற அளவுக்கு இந்த பிஜேபியோட ஆட்கள் எல்லாமே இருந்திருக்காங்க. அதோட வரலாறு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிட்டத்தட்ட 1940 பிரிட்டிஷார்கள் இந்தியா ஆட்சி செய்யும் போது பல மக்கள் பிரிட்டிஷார் விடுதலை பெறணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அதுல குறிப்பிட்ட சார் காந்தி தலைமையிலான அகிம்சவாதிகளும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு தலைமையிலான ஆயுத படைப்பிரிவுகளும் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அந்த 1940 இது தவிர்த்து வேறொரு சில குழுக்கள் இருந்தாங்க. இந்து மகாசபை குழு அப்படின்னு சொல்லிட்டோம், RSS அப்படின்ற ஒரு குழுக்களும் இருக்கு. இவங்க எல்லாருமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த RSS கும்பல்களும் இந்த இந்து மகாசபையும் தான் இன்றைய பிஜேபியோடைய ஒரு மூலதனம் சொல்லலாம். இன்றைய பிஜேபி கட்சி தான் அன்னைக்கு இருந்த அந்த இந்து மகாசபையில் இருந்த உறுப்பினர் அவங்க ஆரம்பிச்ச கட்சி தான் இந்த பிஜேபி கட்சின்னு நம்ம எல்லாருமே தெளிவா தெரியும். வரலாற்று பட்சங்களும் தெளிவாவே தெரியும். அப்போ இருந்த இந்து மகாசபை குழுவும் இந்த பிரிட்டிஷாருக்கு எதிராக போராட்டம் பண்றத நிப்பாட்டிட்டு இந்த வீர் சாவர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய வரலாறு பத்தி பேசுற மாதிரி அது தனி வீடியோ போடலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீரர். சரி, இந்த வீர் சாவர்கரோட கும்பலும் இந்த இந்து மகாசபை கும்பலும் எப்போ நேதாஜிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா உருவாக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 1940 போல பிரிட்டிஷார் படைகள் தொடர்ந்து தோற்று வந்த போது சுபாஷ் சந்திர போஸ்கள் இந்திய தேசிய ராணுவ படையை திரட்டினாரு. பல லட்சக்கான மக்கள்ன்றது அந்த இடத்துல போராட தயாரா இருந்தாங்க. ஒரு ராணுவ முகாம் அமைப்பு போல உருவாக்கி அவர் உடனே இந்தியா மீது, அதான் இந்த பிரிட்டிஷார் மீது போர் தொடுத்து இந்தியாவை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முனைப்பட வந்தாரு. அதே காலகட்டத்தில் இந்த 1940 22வது இந்து மகாசபை கூட்டம்ன்றது கூட்டினாங்க. அப்போது தலைமையேற்றவர் யாருன்னா அந்த வீர் சாவர்கர் தான். இந்த சாவர்கர் அப்ப என்ன முடிவு பண்ணி அந்த குழுவுல தீர்மானம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷாருக்கு எதிராக யார் ஆயுதம் ஏந்தி போராடுறாலும் அவங்களுடைய தார்மீக அடிப்படையில் கூட நம்ம ஆதரவு தெரிவிக்கவே கூடாது. அவங்க யாரா இருக்கட்டும் அவங்களுக்கு எந்த ஒரு ஆதரவுன்றது தெரிவிக்க கூடாது. அதை தொடர்ந்து பிரிட்டிஷார் படையில இந்துக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்ம பிரிட்டிஷார் படையை மிகப்பெரிய ஒரு படையா நம்ம உருவாக்கணும் அப்படின்னும், இந்தியாவில் ராணுவத்தை பெருக்கிறதுக்கும் இந்தியாவில் தொழில் வழக்கத்தை பெருக்கிறதுக்கும் பிரிட்டிஷார் மட்டுமே காரணம், நம்ம அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாவர்கர் முடிவு பண்றாங்க. அதான் இந்து மகாசபைன்றது முடிவு பண்றாங்க. இவங்க முடிவு பண்ணி கடைசியில இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தான் அன்னைக்கு இந்த பிரிட்டிஷாரை எதிர்த்து இந்தியாவுக்காக ஒரு ஆயுத போராட்டத்தை உருவாக்கினாரு. அப்போ இவங்களுடைய அந்த தீர்மானம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு எதிராக தான் இருந்தது. அவங்களுக்கு எதிராக தான் இந்த பிரிட்டிஷாருக்கு கை கொடுக்காம மாதிரி தான் இந்த RSS கும்பல், இந்த பிஜேபி கும்பல் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அன்னைக்கு முறையீடு பண்ணி இவங்க எல்லாமே ஒரு தீர்மானம் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, சுபாஷ் சந்திர போஸ் எதிராக தான் இவங்க அன்னைக்கு தீர்மானமே போட்டு சுபாஷ் சந்திர எதிராக தான் இவங்க படையை திரட்டினாங்க. இதுல முக்கியமா சொல்ல போனா அடுத்த வருஷமே 1941 மிகப்பெரிய ஒரு படையை உருவாக்கின நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்தியாவோட கிழக்கு பகுதியில் அசாம், வங்காளம் போன்ற பகுதிகளில் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி இந்த பிரிட்டிஷார் படையை அடிச்சு துரத்துறதுக்காக பல போராட்ட யுக்தியோட சேர்ந்து பல முயற்சிகள் செஞ்சு இந்தியாவுக்குள்ள வராங்க.
அப்போ இதே 23வது இந்து மகாசபை கூட்டத்துல இந்த சாவர்கர் பேசுறாரு, அங்க தீர்மானம் போடப்படுது. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த கிழக்கு பகுதியில அதிகமான இந்துக்களை நம்ம ஒண்ணு சேர்க்கணும். ஒவ்வொரு கிராமங்கள் மூலமா போய் இந்த இந்துத்துவ கொள்கை மூலமா இந்துக்களை தூண்டிவிட்டு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குழுவை உருவாக்கி நம்ம பிரிட்டிஷார் படைக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தவிர்த்து கிட்டத்தட்ட 1 லட்சம் இந்துக்களை திரட்டி இந்த பிரிட்டிஷாருக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருக்கிறோம். பிரிட்டிஷார் படையில கிட்டத்தட்ட 1 லட்சம் இந்துக்களை நாங்க ஒண்ணு சேர்ந்து பிரிட்டிஷார் படைக்குள்ள சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிழக்குல போராடிட்டு வர அந்த நபர் ஆயுதக்குழு யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். அப்போ யோசிச்சு பாருங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு எதிராக தான் இந்த வீர் சாவர்கர் என்ற இந்த ஒரு கேங், இந்த இந்துத்துவ இயக்கம் எல்லாமே சேர்ந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எதிராக இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை தோற்கடிக்க தான் இவங்க பல லட்சம் மக்கள் ஒண்ணு சேர்ந்து பிரிட்டிஷார் படையில சேர்த்திருக்காங்க இந்த இந்துத்துவ அமைப்பு. அப்ப யோசிச்சு பாருங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக லட்சக்கணக்கான மக்களை இந்த இந்துத்துவா அப்படின்ற கோட்பாடு மூலமா சொல்லி அவங்களுடைய மூலச்செலவு செய்து இந்த பிரிட்டிஷ் பார்ட்டியில இணைச்சு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு எதிர்த்து போராட வச்சிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இவங்களோட நோக்கம் எல்லாம் முழுக்க என்ன இருந்ததுன்னா, பிரிட்டிஷார் காலடியிலே இருக்கணும், பிரிட்டிஷார் நமக்கு விடுதலை வாங்கி தருவாங்க, பிரிட்டிஷார்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை தரணும், பிரிட்டிஷார் தான் தனக்கு பிடிச்ச அந்த இந்துத்துவ நாடை உருவாக்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எப்போதுமே இந்த இந்துத்துவ கும்பலை அவங்க ஏத்துக்கதே கிடையாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மதத்தால் அப்பாற்பட்டவரா இருந்தாரு. மதம் அப்படின்ற ஒண்ணுக்குள்ள அவர் அடங்கல, எல்லாருமே மத சமம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாரு. இதனால்தான் அவருடைய படையில கூட எல்லாருமே சரிசமா தான் பயன்படுத்துறாங்க, இவங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அவர் குறிப்பிட்டு பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு எல்லோரையுமே நேசிக்கிற ஒரு ஆளா தான் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இருந்தாரு. ஆனா இந்த இந்துவா அப்படின்ற அமைப்பு எப்போதுமே இந்துக்கள் அப்படின்ற ஒரு போக்குல தான் போகும். அதனாலதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களே படையை தோக்கடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 1 லட்சம் மேல வீரர்களை உருவாக்கி அந்த இடத்துல கிழக்குல அன்றைய காலகட்டத்துல நேதாஜி படை தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அசாம் இடத்துல போல அவங்க தோக்குறாங்க. அதுக்கு முக்கிய காரணமே இந்த பிரிட்டிஷாரோட சேர்ந்து இந்த இந்துத்துவ அமைப்பு எல்லாமே சேர்ந்து செய்த துரோகங்கள் தான். இவங்க அதிகமான எண்ணிக்கையில ஆளை சேர்த்தும் நேதாஜி படைகளுக்கு செய்த துரோகத்தால் தான் அன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் படை தோக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம். அது தோற்ற ஒரு காரணத்தால் தான் இந்த படையை இன்னும் ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவில் படையை நிப்பாட்டிட்டு அவர் மீண்டும் ஜப்பானுக்கு கிளம்பி போனாரு. அந்த ஒரு நிகழ்வுல தான் அவர் வரலாற்றின் பக்கங்கள் காணாம போயிருக்காரு. அப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரையும் எதிர்பார்க்காம போராடின சுபாஷ் சந்திர போஸ் அவருக்கு எதிராக தான் இந்த பிஜேபி, அதான் இந்துத்துவ மக்கள்ன்றது தொடர்ந்து போராட்டம் பண்ணாங்க. இவங்க வரலாற்றுல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி கூட செய்யாத இந்த இந்துத்துவ அமைப்புகள் தான் இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்களுடைய அடையாளம், எங்களுக்காக தான் அவர் போராடினாரு, அவருடைய கொள்கை தான் முன்னெடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ தன்னுடைய கட்சியோட பிரபலமா பயன்படுத்துறாங்க. எதுக்காக இவங்க பயன்படுத்தணும்னா, இவங்களுடைய கட்சியில் இருக்க யாருமே ஒரு சுதந்திர போராட்டத்துல ஒரு முக்கிய ஒரு செயலை செஞ்ச மாதிரியும் ஆங்கிலேயருக்கு எதிராக எந்த ஒரு போராட்டம் ஈடுபடாத ஒரே காரணத்தால இவங்க எல்லாருமே சேர்ந்து தனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்றதுக்காக, காங்கிரஸ்னா காந்தி இருக்காரு, காங்கிரஸ்ல பல போராட்ட தியாகிகள் இருக்காங்க, ஆனா இந்த பிஜேபிக்குனா யாரும் இல்லை அப்படின்னும் போது வரலாற்றுல யாராவது தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேதாஜிய இந்த பிஜேபியோட அடையாளமா மாத்திட்டு வராங்க. ஆனா நீங்க வரலாற்றை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, நேதாஜி அழிக்கிறதுக்கும் நேதாஜி படைகளை நாசம் பண்றதுக்கும் நேதாஜி கனவை சிதைக்கிறதுக்கும் இந்த இந்துத்துவ அமைப்புகள் பயன்படுத்தி இருந்தது. அந்த இந்துத்துவ அமைப்புகளுடைய இன்றைய மறுவடிவம் தான் இந்த பிஜேபின்னு சொல்லலாம். இந்த பிஜேபின்றது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை படையை அழிக்கிறதுக்காகவும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அழிக்கிறதுக்காக தான் வரலாற்றில் இடம் பிடிச்சிருந்தது. துளி அளவும் இவங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு உதவி செய்யல அப்படின்றதுதான் இது ஒரு நிதர்சனமான உண்மை. வரலாற்றை எடுத்து பார்த்தா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த பிஜேபி, மோடியா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், தமிழகத்தில் அண்ணாமலையா இருக்கட்டும், பல பேர் பிஜேபி சேர்ந்தவங்களாகட்டும், நேதாஜிய தன்னுடைய கட்சியோட பிரதிபலிப்பாளமாக தான் இவங்க பயன்படுத்துறாங்க. இவங்க என்னவோ நேதாஜி சுபாஷ் சந்திர உதவி பண்ண மாதிரியும் நேதாஜி தங்களுடைய கட்சியோடைய பிரபலமா பயன்படுத்துறாங்க. இந்த வரலாறு தெரிஞ்ச எல்லாருமே இத நல்லா தெரிஞ்சுக்கிட்டா முற்றிலும் இவங்கள மாதிரி பேச்சு தொடர்ந்து பேச மாட்டாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு மிகப்பெரிய துரோகம் செய்த
இந்த இந்துத்துவ அமைப்புகள், இந்த RSS, அதாவது இந்த பிஜேபி கட்சி தொடர்ந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள தன்னுடைய கட்சி பிம்பலமா பயன்படுத்துறது ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம். வரலாற்றை நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி வரலாற்றை திருச்சி பேசுறவங்க பேச மாட்டாங்க. வரலாறு நமக்கு ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கிறதால தான் இவங்க நம்ம கிட்ட திருச்சி பேசுறாங்க. தொடர்ந்து இந்த பிஜேபி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தி பேசுறது இதோட நிறுத்திக்கிட்டா ரொம்ப நல்லது. நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு துளி அளவும் நன்மை செய்யாத இந்த பிஜேபி RSS போன்ற கும்பல் தான் இந்திய தேசத்துக்கான பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா வந்து பொய்யான தகவலை சொல்லி நம்ம எல்லாருமே வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மக்கள் விழிப்புணர்வு இந்த மாதிரியான பொய்யான இந்த வரலாற்று திருப்புகளுக்கு நீங்க தக்க பதிலடி கண்டிப்பா கொடுக்கணும். மக்களின் நலனுக்காகவும் மண்ணின் நலனுக்காகவும் என்றும் ஒன்றாக இணைந்திருப்போம். நன்றி.